குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜியில் நெக்ஸ்ட் லெசனு மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த லெசன் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் தான் பார்க்க போகிறோம், ரைட்டா. ஸோ இப்போ இதில் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நோ அபவுட் த மூமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ்னுடைய மூமெண்ட்ஸு, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன். மூமெண்ட்டுக்கும் லோகோமோஷனுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்? லோகோமோஷனாலும் மூமெண்ட்டு தான். ஸோ நான் அதுக்கு மூமெண்ட்டுக்கும் லோகோமோஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ரீகால் த டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸு, நோ அபவுட் ஹியூமன் பாடி அண்ட் இட்ஸ் மூமெண்ட்ஸ். நம்ம ஹியூமன்ஸ் பாடியில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சம்மரைஸ் த சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்டு, ஐடென்டிஃபை த காம்பனன்ட்ஸ் ஆஃப் skeleton, அண்டர்ஸ்டாண்ட் த மசில் மூமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இப்போ இதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ தெர் ஆர் so many movements that happen in our bodies. Sit absolutely still and observe the movements taking place in your body. You must be blinking your eyes from time to time. There will be movements in your body as you breathe. Different parts of your body move while you remain at the same place. There are different ways how animals move from place to place அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணை சிமிட்டுறது, அப்புறம் வந்து பார்த்தோன்னா டைஜஷன், ரெஸ்பிரேஷன், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட்ஸில் தான் வருது. For how animals move from place to place அப்படின்னா a cow use its legs to walk, a snake use its whole body to slither or crawl, a bird uses its wings to fly, a fish uses its fins to swim, and a human uses legs to walk. ஸோ அப்போ கவ் அதாவது அனிமல்ஸ் வந்து பார்த்தோன்னா வாக் பண்ணுது, ஹியூமன்ஸ் வாக் பண்ணுறோம். ஸ்னேக் வந்து பார்த்தோன்னா ஸ்லித்தர் ஆர் க்ராவல் பண்ணுது மண்ணில். பேர்டு வந்து பார்த்தோன்னா விங்ஸ் மூலமாக பறக்குது. ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தோன்னா ஃபின்ஸ் மூலமாக நீந்துது. ஸோ இது எல்லாமே மூமெண்ட்ஸ் தான். வாக்கிங், crawling, flying and swimming, these are only few ways in which animals move from one place to another. Let us learn in detail how these movements take place. ஸோ இப்போ இங்கே சொன்ன வாக்கிங்கு, க்ராவலிங்கு, ஃப்ளையிங் அண்ட் ஸ்விம்மிங் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா few ways which animals move from one place to one another. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனிமல்ஸ் நகர்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய முறைகள் தான். ஸோ இதை நம்ம எப்படி நடக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்தோ போத் மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன் சவுண்ட் சிமிலர் இன் தேர் மீனிங். ஸோ இப்போ மூமெண்ட்டு லோகோமோஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். தேர் ஆர் few interesting differences between the two terms. ரெண்டுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. Movement is generally defined as the act of changing the place or position by one or more parts of the body. ஸோ அப்போ மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது, சேஞ்சிங் த பிளேஸ். இல்லை அப்படின்னா பொசிஷன், ஸோ ஒரு அமைப்புலேருந்து இன்னொரு அமைப்புக்கு நகர்றது. ஸோ இதை தான் வந்து நம்ம மூமெண்ட்னு சொல்கிறோம். மூமெண்ட் ஹெல்ப்ஸ் டு பர்ஃபார்ம் நெசசரி ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் பம்பிங் ஆஃப் பிளட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இன் அன் ஆர்கனிசம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த மூமெண்ட் ஹெல்ப்ஸ் டு பர்ஃபார்ம் நெசசரி ஃபங்க்ஷன்ஸ். நெசசரி ஃபங்க்ஷனாக தேவையான விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா உயிர் வாழ்கிறதுக்கு. எது மாதிரி சச் அஸ் பம்பிங் ஆஃப் பிளட். ஸோ இதயத்துலேருந்து பம்ப் பண்ணி பிளட் என்ன பண்ணுறோம், வேரியஸ் பார்ட்ஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதாவது மூவ் பண்ண வைக்கிறோம். Then movement can be both voluntary and involuntary. ரெண்டு different types of movements இருக்குது. For example, walking is a voluntary movement while breathing is an involuntary movement. So what is voluntary and involuntary அப்படின்னு எடுத்தோம்னா voluntary movement எது, வாக்கிங்கே voluntary movement சொல்கிறோம். இப்போ வாலண்டரினா நமக்கு தேவை ஏற்படும் போது தான் என்ன பண்ணுவோம், நம்ம நடந்துக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கும்போது நம்ம எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. தேவையான இங்கே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நடக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் அது வாலண்டரி மூமெண்ட்டு. இன்வாலண்ட்ரி அப்படின்னா ப்ரீத்திங். இப்போ ப்ரீத்திங்கை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரைட்டா. ஸோ அப்போ ப்ரீத்திங் வந்து நான் அது பாட்டுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து அது வந்து இன்வாலண்ட்ரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். த மூமெண்ட் ஆஃப் அன் ஆர்கனிசம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இஸ் நோன் அஸ் லோகோமோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஆர்கனிசத்தில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நகர்றதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லோகோமோஷன் அப்படின்னு சொல்கிறோம். லோகோமோஷன் ஹெல்ப்ஸ் அன் ஆர்கனிசம் டு ஃபைண்ட் ஃபுட், அவாய்ட் ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்ஸ், எஸ்கேப் ஃப்ரம் their predator, எக்ஸெட்ரா. ஸோ அப்போ லோகோமோஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறது, ரைட்டா. ஸோ வாக்கிங், ரன்னிங் அண்ட் ஸ்விம்மிங் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோகோமோஷன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் லோகோமோஷன் சொல்கிறோம். In this process there is the action of appendages such as limbs, wings, flagella and cilia. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். எது லிம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அனிமல்ஸில் வந்து பார்த்தோன்னா 4 limb ஹிண்ட் லிம் சொல்லுவோம். அதான் முன்னங்கால் பின்னங்கால். நமக்கு வந்து பார்த்தோன்னா லெக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான். பறவைகளுக்கு வந்து விங்ஸு,
ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்கானிசத்தில் ஃப்ளஜெல்லா அண்ட் சிலியா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இன் மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் அனிமல்ஸ் சச் அஸ் ஃபிஷ், பேர்ட்ஸ் அண்ட் ஷார்க், த லோகோமோஷன் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் சீரீஸ் ஆஃப் வேவ் லைக் மசில்ஸ் கான்ட்ராக்ஷன். ஸோ இப்போ இங்கே அதாவது அக்வாட்டிக் அனிமல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோகோமோஷன் அப்படிங்கிறது ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஏ சீரீஸ் ஆஃப் வேவ் லைக் மசில் கான்ட்ராக்ஷன். ஒரு அலை மாதிரி நடக்கக்கூடிய அந்த மசில் கான்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக தான் என்ன நடக்குது, அந்த ஸ்விம்மிங் அப்படிங்கிறது நடக்குது. ரைட்டா? இங்கே டேபிள் 19.1 gives the differences between locomotion and movement கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ லோகோமோஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு ஆர்கானிசம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு பேர் லோகோமோஷன். மூவ்மெண்ட்டுங்கிறது இஸ் த ஆக்ட் ஆஃப் சேஞ்சிங் த பிளேஸ் ஆர் பொசிஷன் பை ஒன் ஆர் மோர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அப்போ நம்ம பாடிக்குள்ளார ஒரு ஆர்கானிசத்தினுடைய பாடிக்குள்ளார நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் அதுதான் சேஞ்சிங் த பிளேஸ் ஆர் பொசிஷன் ஆர் ஒன் ஆர் மோர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறோம். லோகோமோஷன் அப்படிங்கிறது ஆல்வேஸ் வாலண்ட்ரி ஆக்ஷன். மூமெண்ட் அப்படிங்கிறது எய்தர் வாலண்ட்ரியாகவும் இருக்கலாம் இல்லை இன்வாலண்ட்ரியாகவும் இருக்கலாம். லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஆர்கானிசம் லெவல். ஸோ ஆர்கானிசம் லெவலில் நடக்கக்கூடியது லோகோமோஷன். இங்கே மூமெண்ட் டேக்ஸ் பிளேஸ் அட் த பயாலஜிக்கல் லெவல், உள்ள ஆர்கன் லெவல், உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடியது. லோகோமோஷன் டஸ் நாட் நெசசரிலி எனர்ஜி. லோகோமோஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான எனர்ஜி தேவைப்படுறதில்ல. பட் மூமெண்ட் ரெக்யர்ஸ் எனர்ஜி. மூமெண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது, அதிகமான எனர்ஜி தேவைப்படுது. ஸோ மூமெண்ட் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் என்ன ஒவ்வொரு அனிமல்ஸ்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மூமெண்ட் இருக்கும் இல்லையா, அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மூமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த significant features of living beings. This is the basic mechanism used in majority of the vertebrates including human. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் குறிப்பாக யார், அனிமல்ஸ் தான், வெர்டிபிரேட் அனிமல்ஸுக்கு. ஸோ அனிமல்ஸ் எக்ஸிபிட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ். இன் திஸ் பார்ட் லெட் ஸ்டடி அபவுட் த மூமெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எர்த்வார்ம். The body of earthworm is made up of many rings joined end to end. It has muscles which help to extend and shorten the body. ஸோ இப்போ எர்த்வார்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ரிங்ஸ் ஜாயின்டு. ஸோ அப்போ அது வளையமாக இருக்கும் எங்கே எண்டு டு எண்டு வரைக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா இட் ஹேஸ் மசில்ஸ். அதில் மசில்ஸ் இருக்கிறதுனால விச் ஹெல்ப் டு எக்ஸ்டெண்ட் அண்ட் ஷார்டன் த பாடி. ஸோ அதனால் உடம்பு என்ன பண்ணுவோம், நீட்டிக்கவும் சுருக்கிக்கவும் முடியும். Under its body, it has a large number of bristles called setae which are connected with the muscles. ஸோ இப்போ அதனுடைய உடம்புக்கு அடியில் அதாவது அண்டர் பாடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிஸ்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சீட்டே அப்படின்னு சொல்லுவோம். சின்ன கால் மாதிரியான சதை வளர்ச்சி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் பிரிஸ்டில்ஸ். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே கனெக்ட் ஆகிருக்காங்க, மசில்ஸோட உள்ளே கனெக்ட் ஆகிருப்பாங்க. தீஸ் பிரிஸ்டில்ஸ் ஹெல்ப்ஸ் டு கெட் கிரிப் ஆன் த கிரவுண்டு. ஸோ மண்புழு நகரத்துக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பிரிஸ்டில்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, கிரிப்பிங் கொடுக்கக்கூடியவங்க. டியூரிங் மூவ்மெண்ட் த எர்த்வார்ம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட்ஸ் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடி கீப்பிங் the rear portion fixed to the ground. ஸோ இப்போ மூமெண்ட் எப்படி நடக்கும், மண்புழு அதனுடைய முன்பகுதி வந்து என்ன பண்ணும், எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பின்னால் ரியரை தள்ளி இழுத்துக்கிட்டு வரும். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணும், அது மூவ் பண்ணும். Then it fixes the front end and releases the rear end. It then shortens the body and pulls the rear end forward. This makes it move forward by small distances. ஸோ இப்போ இந்த மூவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு போகிறதுக்காக. ஸோ repeating such muscle contraction and relaxation the earthworm can move through soil. சாயிலுக்குள்ளார இப்படி தான் அது போகும், மூவ் ஆகி. A slimy substance secreted by its body helps this movement. ஸோ இப்போ slimy substance அப்படிங்கிறது மண்புழுடைய உடம்புல வந்து பார்த்தோன்னா ஒரு வளவளப்பான திரவம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அவங்க தான் வந்து இந்த மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காக்ரோச். ஸோ இப்போ காக்ரோச் பார்க்குறதுனால மண்புழு வந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது அந்த முன் போர்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணும், அந்த கிரிப் பண்ணி பிடிக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷன் ஏரியா அந்த ரெட் ஜோனாக இருக்கக்கூடியது. ரைட்டா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரிஸ்டல்ஸில் பிடிச்சிக்கிட்டு அந்த மூமெண்ட் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். இது தொடர்ந்து நடக்கிறதுனால அந்த மண்புழுவானது என்ன ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? தென் காக்ரோச். A cockroach has 3 pairs of jointed legs which helps it to walk, run and climb. ஸோ இப்போ காக்ரோச் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஜாயிண்டட் லெக்ஸ் அனிமல்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா இவங்களில் 3 பேர்ஸ் வந்து இருக்கும் அதனுடைய காலில் விச் ஹெல்ப் வாக், நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, கிளைம் பண்ணுறதுக்கு அப்படின்னு மூணு விஷயத்துக்கும் அது காலை பயன்படுத்துது. இட் ஆல்சோ ஹேஸ் 2 pairs ஆஃப் விங்ஸ் ஃபார் ஃப்ளையிங். பறக்கிறதுக்கு விங்ஸ் இருக்குது. லார்ஜ் அண்ட் ஸ்ட்ராங் மசில்ஸ் ஹெல்ப் இன் த மூமெண்ட் ஆஃப் லெக்ஸ். த பாடி இஸ் கவர்டு பை கைட்டின், ஏ லைட் ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல். ஸோ வந்து கொஞ்சம் ஹார்டாக ஒரு எப்படி சொல்லுவோம்,
ஒரு ஓடு மாதிரி இருக்கக்கூடிய பொருள் தான் அந்த கைட்டின், ரைட்டாக. கரப்பாம்பூச்சினோட உடம்பு அப்படி தான் இருக்கும். கைட்டின் இஸ் ஷெட் ரெகுலர்லி ஸோ தட் த பாடி கேன் க்ரோ. ஸோ அப்போ அது வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா அந்த கைட்டின் கலண்டு விழுந்துடும், ரைட்டா. ஸோ அது தோலை உழிக்கிற மாதிரி என்ன ஆகும், உழிச்சுட்ருக்கும், ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா கரப்பாம்பூச்சி. ஸோ கரப்பாம்பூச்சியில் நம்ம வீட்லேயே கூட பார்த்துருப்போம் நிறையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்ட்ஸு. Birds can walk on the ground and fly as well. Some birds can also swim in the water. A bird has streamlined body. So birds வந்து பார்த்தோம் அப்படின்னா streamlined body. Streamlined bodyனா ஏரோடைனமிக்ஸாக இருக்கிறது. It bones are light and strong. ஸோ இப்போ அதுக்கு எலும்புகள் வந்து எப்படி இருக்கும், லைட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். They are hollow and have air spaces between them. ஸோ இப்போ அதனுடைய எலும்புகளுக்கு இடையில் வந்து ஹேலோ போன்ஸ் இருக்கும் அண்டு ஏர் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அதான வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால தான் பறவையால் என்ன பண்ண முடியுது, மேலே வேகமாக பறக்க முடியுது. The lower portion of limbs are modified as claws which help them to walk and to perch. ஸோ இப்போ லோயர் போர்ஷன் ஆஃப் லிம்ப் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த லிம்பினுடைய கீழ் போர்ஷன் தான் என்னவோ மாறி இருக்குது, கிளாஸ் அப்படின்னா அந்த கொக்கி மாதிரி மாறி இருக்கிறது, கால் மாதிரி விரல்கள் வந்து 4 இருக்கு இல்லையா நகத்தோட, விச் ஹெல்ப் தம் டு வாக் நடக்கிறதுக்கும் அண்டு பர்ச் இறையை பிடிக்கிறதுக்கு அல்லது உட்காந்துருக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. த பிரஸ்ட் போன்ஸ் ஆர் மாடிஃபைட் டு ஹோல்டு மேசிவ் ஃப்ளைட் மசில்ஸ் விச் ஹெல்ப் இன் மூவிங் விங்ஸ் அப் அண்ட் டவுன். ஸோ இப்போ பிரஸ்ட் போன் அதனுடைய நெஞ்செலும்பு வந்து பார்த்தோம்னா என்னவா மாதிரி இருக்குது, மாடிஃபைட் டு ஹோல்டு மேசிவ் ஃப்ளைட் மசில்ஸாக இருக்கும், கிட்டத்தட்ட நிறைய மசில்ஸ் சேர்ந்ததாக இருக்கும். ஸோ அப்போ அதுதான் என்ன பண்ணும், விச் ஹெல்ப் இன் மூவிங் விங்ஸ் அப் அண்ட் டவுன், விங்ஸை வந்து மேலேயும் கீழேயும் ஆட்டுறதுக்கு அதுதான் பயன்படுது ஃப்ளையிங் போது, பறக்கும்போது. பேர்ட்ஸ் ஹேவ் ஸ்பெஷல் ஃப்ளைட் மசில்ஸ் அண்ட் த 4 limbs ஆர் மாடிஃபைட் அஸ் விங்ஸ். ஸோ இப்போ பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா பறக்கிறதுக்கு அந்த ஃப்ளைட் மசில்ஸ்னு தனியாக இருக்குது. அண்ட் த 4 limbs முன்னங்கால்கள் தான் என்னவா மாறி இருக்குது, மாடிஃபைட் அஸ் விங்ஸாக மாறி இருக்கும். த விங்ஸ் அண்ட் டெய்ல் ஹேவ் லாங் ஃபெதர்ஸ். ஸோ இப்போ அதில் வந்து விங்லேயும் டெய்ல் என்ன இருக்கும், லாங் ஃபெதர்ஸ் இருக்கும் விச் ஹெல்ப் இன் ஃப்ளையிங். பேர்ட்ஸ் ஸோ 2 types ஆஃப் ஃப்ளைட். ஒன்று வந்து பார்த்தோன்னா கிளைடிங், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஃப்ளாப்பிங். டியூரிங் கிளைடிங் த பேர்டு ஹேஸ் இட்ஸ் விங்ஸ் அண்ட் டெய்ல் ஸ்ப்ரெட் அவுட். ஸோ இப்போ கிளைடிங்கும் போது என்ன ஆகும்னா பேர்டு ஹேஸ் விங்கில் இருக்கும், டெய்ல் வந்து என்ன ஆகும், ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். இன் திஸ் மூமெண்ட் த பேர்டு யூசஸ் ஏர் கரண்ட்ஸ் ஃபார் க்ரோயிங் அப் அண்ட் டவுன். ஸோ அப்போ மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் இந்த கிளைடிங் மூமெண்ட்டை பயன்படுத்தும். ஃப்ளாப்பிங் இஸ் அன் ஆக்டிவ் ஃப்ளைட். ஸோ இப்போ ரெக்கையை அடிச்சுட்டு பறக்குது இல்லையா, ஸோ அதான் ஃப்ளாப்பிங் சொல்லுவோம். த பேர்டு பீட்ஸ் த ஏர் பை ஃப்ளாப்பிங் இட்ஸ் விங்ஸ். தே யூஸ் ஃப்ளைட் ஃபெதர்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுதான் கிளைடிங். ஸோ கிளைடிங்கும் போது என்ன இருக்கும், ரெக்கையை நல்லா விரிச்சு வச்சுக்கும், அந்த டெய்ல் ஃபெதர்ஸ் என்ன இருக்கும், நல்லா விரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இது வந்து மேல் நோக்கி ஏறுறதுக்கும் கீழே இறங்கும் போதும் இந்த மூமெண்ட்டை பயன்படுத்தும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது ஃப்ளாப்பிங் போது என்ன ஆகும், ரெக்கையை அடிச்சுட்டு பறந்துட்டு வந்துட்டுருக்கும். ஸோ ஆக்டிவ் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம் இதை, ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேக். த பாடி ஆஃப் ஸ்னேக் கன்சிஸ்ட் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் வெர்டிபிரேட். ஸோ இப்போ ஸ்னேக்கில் வந்து பார்த்தோன்னா நிறைய வெர்டிபிரேட்ஸ் இருக்கும். த அட்ஜாயினிங் வெர்டிபிரேட் ரிப்ஸ் அண்ட் ஸ்கின் ஆர் இன்டர் கனெக்டட் வித் ஸ்லெண்டர் பாடி மசில்ஸ். ஸோ இப்போ அந்த அட்ஜாயினிங் வெர்டிபிரேட்ஸும் வட்டிப்ரேவும் அதனுடைய ரிப் மார்பு கூட எலும்பும் அண்டு ஸ்கின் 3 என்ன இருக்குன்னா இன்டர் கனெக்டட் வித் ஸ்லெண்டர் பாடி மசில்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். வென் த ஸ்னேக் மூவ்ஸ் இட் மேக்ஸ் மெனி லூப்ஸ் ஆன் இட்ஸ் சைட்ஸ். ஸோ இப்போ அது என்ன பண்ணும், நிறைய லூப்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ பாம்பு வளைஞ்சு போகுது இல்லையா, ஸோ வளையும் போது அந்த ஒவ்வொரு வளையும் வந்து நம்ம லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபார்வேர்டு புஷ் ஆஃப் த லூப்ஸ் அகேன்ஸ்ட் த சர்ஃபேஸ் மேக்ஸ் த ஸ்னேக்ஸ் மூவ் ஃபார்வேர்டு. ஸோ இப்போ ஃபார்வேர்ட் புஷ் முன்னோக்கி நகரக்கூடிய அந்த அழுத்து வந்து பார்த்தோன்னா அந்த லூப் என்ன பண்ணும், எகென்ஸ்ட் த சர்ஃபேஸுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்யும்போது அந்த பாம்பானது என்ன ஆகும், கொஞ்சம் முன்னால் நோக்கி நகரும். மூமெண்ட் ஆஃப் ஸ்னேக் இஸ் கால்டு ஸ்லித்தரிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லித்தரிங் அப்படின்னா வளைஞ்சு போதுலேயே அதை தான். மெனி ஸ்னேக்ஸ் கேன் ஸ்விம் இன் வாட்டர் ஆல்சோ. ஸோ இது தண்ணியிலே என்ன பண்ணும், நீந்தும். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோன்னா இந்த லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் மூலமாக தான் என்ன ஆகும், அது நகர்ந்து போகும், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ். ஸோ ஃபிஷ் ஸ்விம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபின்ஸ். எதன் மூலமாக நகருது, ஸோ ஸ்விம் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஃபின்ஸ், துடுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். தே ஹேவ் 2 paired fins அண்ட் அன் அன்பேர்டு ஃபின். ஸோ 2 paired ஃபின்னும் ஒரு அன்பேர்டு ஃபின்னும் இருக்கும். த பாடி ஆஃப் எ ஃபிஷ் இஸ் ஸ்ட்ரீம்லைன்டு டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் வைல் மூவிங் இன் வாட்டர். ஸோ அப்போ தண்ணியில் நீந்தும் போது அந்த ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்காக அதனுடைய பாடி எப்படி இருக்கும், அந்த ஏரோடைனமிக்ஸ் ஸ்ட்ரீம்லைன்டாக இருக்கும், ரைட்டா. தே ஹேவ் ஸ்ட்ராங் மசில்ஸ் which help in swimming. ஸோ இப்போ அதில் ஸ்ட்ராங் மசில்ஸ் இருக்கனால அதால் என்ன பண்ண முடியும், ஸ்விம் பண்ண முடியும். when a fish swims its front part curves. when a fish swims its front part curves to one side and the tail part stay in the opposite direction. ஸோ அப்போ இதனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரைட் சைடு திரும்பிச்சுன்னா அந்த டெய்ல் போர்ஷன் என்ன ஆகும், லெஃப்ட் சைடு திரும்பும். ஸோ ஆப்போசிட்டில் திரும்பும். ஸோ அப்படி தான் என்ன பண்ணும், டெய்லை
லெஃப்ட் ரைட் ஆட்டும்போது அந்த மூமெண்ட் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து இருக்கும் ரைட்டா. In the next move, the front part curves to the opposite side and the tail part also changes its position to another side. The caudal or tail fin helps in changing direction. The caudal fin or tail fin பின்னால் இருக்கு இல்லையா வால், ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது அந்த டெயில் ஃபின் தான் ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனில் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட். ஸோ அதனை ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு திரும்பிக்கும் போது டெயில் என்ன ஆகும் லெஃப்ட் சைடும். ஸோ இதனுடைய மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னோக்கி போகும்போது, அதாவது இந்த சைடு திரும்பும்போது டெயில் அந்த பக்கமும் திரும்பும். ஸோ அந்த கார்டல் ஃபின் அல்லது டெயில் ஃபின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து திசையை தீர்மானிக்கக்கூடியது. அது எந்த திசையில் நகரணும் அப்படிங்கிறதுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணக்கூடியது ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி. ஸோ நம்ம ஹியூமன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி மூமெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹியூமன்ஸ் கேன் மூவ் சம் பார்ட்ஸ் ஆஃப் தர் பாடி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஹவவர் சம் பாடி பார்ட்ஸ் கேன் பி மூவ்டு ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன்ஸ். ஸோ அப்போ நம்ம பாடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகும். சில பாடி பார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன் டைரக்ஷன்ஸில் மட்டும்தான் மூவ் ஆகும். அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ் கால்டு ஸ்கெலிட்டன் விச் ஹெல்ப் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் பாடி. ஸோ ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது எலும்புகள் ரைட்டா. ஸோ இப்போ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எலும்பு மண்டலம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால தான் நம்மள இதில் என்ன இருக்கும் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. சம் ஆஃப் த மூவ்மெண்ட்ஸ் இன் பாடி பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆர் மூவ்மெண்ட் ஆஃப் ஐலிட்ஸ் கண்ணை சிமிட்டுறது, மூவ்மெண்ட் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஆஃப் டீத் அண்டு ஜா. ஸோ பற்களினுடைய அண்டு ஜா நம்மளுடைய தாடையினுடைய இயக்கம் ரைட்டா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் லெக் கையும் காலையும் மூவ் பண்ணுறது, மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹெட் தலையை மூவ் பண்ணுறது, மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் நெக் கழுத்தை மூவ் பண்ணுறது. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் சம் ஆர்கன்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த கம்பைன்ட் ஆக்ஷன் ஆஃப் போன்ஸ் அண்டு மசில்ஸ். ஸோ அப்போ சம் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு போன்ஸும் மசிலும் கோஆர்டினேட்டாக வேலை செய்யணும் ரைட்டா. ரெண்டும் சேர்ந்து தான் மூவ்மெண்ட் இருக்கும். இன் சச் கேசஸ் மூவ்மெண்ட் இஸ் பாசிபிள் அலாங் எ பாயிண்ட் வேர் 2 or more போன்ஸ் மீட். ஸோ இங்கே மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பாசிபிள் எப்போ அலாங் த பாயிண்ட் வேர் 2 or more போன்ஸ் மீட். 2-3 போன்கள் மீட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதன் மூலமாக தான் என்ன நடக்கும் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். தென் இதில் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா when we talk about locomotion and movement there are 3 types of movements. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா amoeboid movement. It is brought about by pseudopodia which are appendages which move with the movement of protoplasm within a cell. So it is brought about by pseudopodia. Pseudopodia அப்படிங்கிறது ஃபால்ஸ் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமீபாவில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அதை தான் சூடோபோடியான்னு சொல்லுவோம். இந்த மூமெண்ட்டை தான் அமீபாய்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அடுத்தது சீலியரி மூமெண்ட். The movement is brought about by appendages called cilia which are the hair-like extension of the epithelium. So epithelium அப்படிங்கிறது outer covering layer. ஸோ அப்போ அந்த outer covering layerல இருக்கக்கூடிய some hair-like appendages அதை தான் சிலியான்னு சொல்லுவோம். அதன் மூலம் மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ciliary movement. Both these kinds of movements are seen with the cells of lymphatic system. ஸோ அப்போ lymphatic systemத்தில் இந்த ரெண்டும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா muscular movement. It is more complex movement which is brought about by the musculoskeletal system அப்படின்னு சொல்கிறோம். மஸ்குலோஸ்கெலிட்டல் அப்படின்னா நம்மளுடைய மஸ்குலர் சிஸ்டமும் ஸ்கெலிட்டல் சிஸ்டமும் ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய மூமெண்ட். திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் சீன் இன் ஹையர் வெர்டிபிரேட்ஸ். ஹையர் வெர்டிபிரேட்ஸ்னால் நம்ம தான் மேமல்ஸ் அண்டு அனிமல்ஸில் தான் வந்து பார்த்தோம். அதாவது அனிமல்ஸ்லேயும் ஹியூமன்ஸ்லேயும் இருக்கிறது தான் ஹையர் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். To understand more about the movements brought about by the musculoskeletal system, we need to understand the joints, skeleton and types of muscle. ஸோ அப்போ இந்த மூமெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும், மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா we need to understand the jointsனால் என்னன்னு தெரியணும், skeletonனா என்னன்னு தெரியணும் அண்டு டைப்ஸ் ஆஃப் மசில் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜாயின்ட்ஸ். The point at which 2 separate bones meet is called a joint. ஸோ 2 போன் மீட் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்னது ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். Depending on the type of movement they allow joints can be of 3 types. மொத்தம் 3 டைப் ஆஃப் ஜாயின்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு ஜாயின்ட்ஸ், ரெண்டாவது ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ் அண்டு மூணாவது மூவபிள் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 டைப் ஆஃப் ஜாயிண்ட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு ஆர் இம்மூவபிள் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நகர முடியாது. இது வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு இந்த ஜாயின்ட்ஸு. இன் திஸ் டைப் ஆஃப் ஜாயிண்ட் நோ மூவ்மெண்ட் இஸ் பாசிபிள் பிட்வீன் த 2 போன்ஸ். 2 போனுக்கு இடையில ஜாயிண்ட் இருக்கும், ஆனால் இதால் என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. த ஸ்ட்ரக்சர்ஸ் பிட்வீன் த போன்ஸ் ஆஃப் ஸ்கல் பாக்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இம்மூவபிள் ஜாயின்ட்ஸ். ஸோ ஸ்கல் பாக்ஸ் நம்மளுடைய மண்டை ஓட்டில் நிறைய எலும்புகள் இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இம்மூவபிள் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்து ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ். ஹியர் ஒன்லி வெரி லிட்டில் மூவ்மெண்ட் அக்கர்ஸ் பிட்வீன் த டூ போன்ஸ். ரெண்டு போனுக்கு இடையில கொஞ்சமாக ஸ்லைட்லியாக தான் என்ன இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ்னு சொல்கிறோம். எது த ஜாயிண்ட் பிட்வீன் a rib and the breastbone or between the vertebrae is the example for slightly movable joint. எங்க rib and breastbone sternum சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டு தான் வந்து பார்த்தோன்னா ஸ்லைட்லி மூவபிள் பாயிண்ட். அங்கே கொஞ்சமாக தான் மூவ் ஆகும், ரொம்பலாம் மூவ் ஆக முடியாது. இப்போ நம்ம குனிகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரிப் போன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிரஸ்ட் போன் நெஞ்செலும்பு வந்து என்ன ஆகும், கொஞ்சம் இப்படி கை வச்சு தள்ளணும்னா நகரக்கூடியது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். ரொம்பலாம் அதை அசைக்க முடியாது. அடுத்து ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இன் திஸ் டைப் வேரியிங் டிகிரி ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இஸ் பாசிபிள் பிட்வீன் த டூ போன்ஸ் ஃபார்மிங் த ஜாயிண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா வேரியிங் டிகிரிஸ் அப்படின்னா பல்வேறு கோணங்களில் நம்மளால் அசைக்க முடியும். There are 6 major types of movable joints. They are given in table 19.2. So 6 major types of movable joint இருக்கு. என்னென்னங்கிறது 19.2ல இருக்கக்கூடிய டேபிளில் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். எங்கே இருக்கும், ஷோல்டர் அண்டு ஹிப். நம்ம ஷோல்டர்லேயும் ஹிப்லேயும் இருக்கக்கூடியது தான் பால் அண்ட் சாக்கெட்டு. என்னுடைய டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எ பால் ஷேப்டு ஹெட் ஆஃப் ஒன் போன் ஆர்டிகுலேட்ஸ் வித் அ கப் லைக் சாக்கெட் ஆஃப் அண்ட் அட்ஜசன்ட் போன். ஸோ இப்போ ஒரு போன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டு மாதிரியும், அதாவது ரவுண்டாக பால் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த பால் உட்காரக்கூடிய கப் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த பால் வந்து கப்புக்குள்ளார ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது அந்த பால் அண்ட் சாக்கெட்டு. மொபிலிட்டின்னு பார்த்தோன்னா மூவ்மெண்ட் கேன் அக்கர் இன் 3 பிளான்ஸ். 3 பிளான்ஸில் இது நடக்கும். திஸ் ஜாயிண்ட் அலோஸ் த கிரேட்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்டு. ஸோ இப்போ இதில் தான் அதிகமான மூவ்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்போவில், நீல அண்டு ஆங்கிளில் இருக்கும். ஸோ இப்போ கீழ் கணுக்கால், முட்டி, அப்புறம் எல்போ கையினுடைய அந்த முட்டி பகுதியில் இருக்கும். ஸோ டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா எ சிலிண்ட்ரிக்கல் protrusion of one bone articulates with a trough shaped depression of an adjacent bone. ஸோ ஒரு போன் வந்து பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கல் போர்ட்ரூஷன் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ட்ரஃப் ஷேப்டாக இருக்கும், டெப்ரெஷன் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ரெண்டு என்ன ஆகிருக்கும், லாக் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், மூமெண்ட் வந்து இருக்கும். இதில் மூமெண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பிளான். ஏதோ ஒரு பிளானில் மட்டும்தான் இருக்கும். திஸ் ஜாயிண்ட் அலோஸ் பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங் ஒன்லி. ஸோ காலை நம்ம ஒரு பக்கமாக தான் மடிக்க முடியும், உள் பக்கமாக தான் மடிக்க முடியும். அதே மாதிரி கையையும் உள் பக்கமாக தான் மடிக்க முடியும். வெளிப்பக்கமாக நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம், ஆனால் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, நம்மளால் பெண்ட் பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தோன்னா பைவட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்பைன், நம்மளுடைய முதுகுத்தண்டில் இருக்கக்கூடியது. அட்லஸ் ஆக்சிஸ் ஜாயிண்ட் அட் த டாப், ரைட்டா. நம்ம முதுகுத்தண்டில் பாலாக இருக்கு இல்லையா, அப்போ நிறைய எலும்பு. ஸோ அதான் பைவட் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா a rounded or pointed structure of one bone articulates with a ring shaped structure of radius ulna and adjacent bone. ஸோ அப்போ ரேடியஸ் அல்னாவோட நிறைய பாயிண்டட் ரவுண்டட் ஆர் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன்ஸ் வந்து என்ன இருக்கும், ரிங் மாதிரி அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும், ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பைவட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மொபிலிட்டின்னு பார்த்தோன்னா மூவ்மெண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பிளான், ஒரு பக்கமாக தான் இருக்கும். திஸ் ஜாயிண்ட் அலோஸ் ரொட்டேஷன் about its longitudinal axis only. ஸோ ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லைட்லி மூவ், அதாவது கொஞ்சமாக தான் திரும்ப முடியும், ரொம்ப திரும்பலாம் முடியாது, சரியா. ஒன் பிளானில் தான் மூவ்மெண்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா கான்டிலாய்டு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும், ரிஸ்ட்டு. ரிஸ்ட்னால் மணிக்கட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ரிஸ்ட்டு. இதனுடைய டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா சிமிலர் டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பட் வித் மச் ஃப்ளாட்டர் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேசஸ் ஃபார்மிங் எ மச் சாலவர் ஜாயிண்ட். ஸோ இது பால் அண்ட் சாக்கெட் மாதிரியே தான், ஆனால் இது வந்து ரொம்ப பால் அண்ட் சாக்கெட்டாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டனாக இருக்கும், ரைட்டா. ஸோ இதனுடைய மூவ்மெண்ட்னு எடுத்தோன்னா மூவ்மெண்ட் கேன் அக்கர் இன் 2 பிளான்ஸ். திஸ் ஜாயிண்ட் அலோஸ் த செகண்ட் கிரேட்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா மேலே கீழே சைட்லேயும் நம்மளால் கையை திருப்ப முடியும், ரிஸ்ட்டை திருப்ப முடியுது இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா செகண்ட் கிரேட்டஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கிளைடிங் ஜாயிண்ட்டு. ஸ்பைன் பிட்வீன் த போனி ப்ராசஸ் ஆஃப் த போனி ப்ராசஸஸ் ஆஃப் த வெர்டிப்ரே. ஸோ இப்போ வெர்டிப்ரே இதுவும் ஸ்பைன் முதுகுத்தண்டில் இருக்கிறது தான். ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேசஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் அண்ட் ஆஃப் சிமிலர் சைஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா கிளைடிங் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணும், கிளைடிங் அலோஸ் மூவ்மெண்ட் இன் 3 பிளான்ஸ் பட் இட் இஸ் சிவியர்லி லிமிட்டட். ஸோ இது 3 பக்கத்தில் நகரக்கூடியது, ஆனால் இது என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நம்ம இது பண்ணக்கூடாது, சிவியர்லி லிமிட்டடாக தான் வச்சுக்க முடியும், ரைட்டா. அடுத்து சேடல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். எங்கெங்கே இருக்குது, தம்பு, ஷோல்டர் அண்ட் இன்னர் இயர்.
கட்டை விரலில், ஷோல்டரில் அண்டு இன்னர் இயர் உள்காதில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸு. ஒன் பார்ட் இஸ் கான்கேவ் டர்ன்டு இன்வர்டாகவும் அட் ஒன் எண்ட் லுக்ஸ் லைக் எ சேடிலாகவும் இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இதன் மூலம் என்ன ஆகுனா அது அதர் எண்ட் இஸ் கான்வெக்ஸாக இருக்கும், டர்ன் அவுட்வர்டு அண்டு லுக்ஸ் லைக் எ ரிடர் இன் எ சேடல். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் அண்ட் அப்டக்ஷன், அடக்ஷன் மூமெண்ட்ஸ் ஆர் சீன். ஸோ ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் அண்டு அப்டக்ஷன், அடக்ஷன் மூமெண்ட், ரெண்டு டைப் ஆஃப் மூமெண்ட் இதில் இருக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போன்ஸ், 6 டைப்ஸ் ஆஃப் மேஜர் ஜாயின்ட்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிக்சரைசேஷன். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்று ஹெட் ஆஃப் ஃபெமரு, இன்னொன்று அஸ்டபிளம் ஆஃப் ஹிப் போன். ஸோ இடுப்பெலும்பு ஜாயிண்ட்டாக இருக்குது, இடுப்பெலும்பும் காலும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். ஸோ பாலாகவும் சாக்கெட்டாகவும் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் பால் அண்ட் சாக்கெட்டு. ரெண்டாவது கான்டிலாய்டு, நம்மளுடைய கை விரல் ஜாயிண்ட்லாம் இருக்குது இல்லையா? லூனேட்டு, அல்னா, ரேடியஸு, ஸ்கப்பாய்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கிறது. அடுத்து சேடல் ஜாயிண்ட்டு, விரல்களில் மெட்டாகார்பல் ஆஃப் தம்பு, ட்ராப்பசியம், ரேடியஸு, அல்னா. ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸு. பைவட் அப்படிங்கிற பார்த்தோன்னா அந்த ஸ்பைனல் நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பின் மாதிரியான போர்ஷன். ஸோ அதை தான் பைவட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். ஆக்சிஸையும் அட்லஸையும் இணைக்கக்கூடிய பகுதி. அடுத்து கிளைடிங் ஜாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இதுவும் வர்டிபிரல் காலம் தான். ஸோ அப்போ ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டில் அந்த ரவுண்டாக இருக்கக்கூடியது. அடுத்து ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விரல் நடுமே ரிஸ்ட்டு நம்மளுடைய மணிக்கட்டில் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான். ரைட்டா? தென் அடுத்து வந்து பார்த்தோன்னா சினோவியல் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சினோவியல் ஜாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா is a joint which makes connection between two bones consisting of a cartilage lined cavity filled with fluid, which is known as diathrosis joint அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? சினோவியல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்ன ஜாயிண்ட்? which makes connection between எது ரெண்டு இணைக்குது? two bones consisting of cartilage lined cavity. ஸோ cartilage lined cavity இருக்கக்கூடிய ஃபில்டு வித் ஃப்ளூயிடோடு இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் கேவிட்டியை இணைக்கக்கூடியதான் இந்த சினோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது அதர்வைஸ் நோன் அஸ் டயத்ரோசிஸ் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த மோஸ்ட் flexible type of joint between bones because the bones are not physically connected and can move more freely in relation to each other. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் டைப் ஆஃப் ஜாயிண்ட்னு சொல்கிறோம். எங்கே? பிட்வீன் த போன்ஸ், ரெண்டு போன்ஸுக்கு இடையில். பிகாஸ் த போன்ஸ் ஆர் நாட் ஃபிசிக்கலி கனெக்டட். அங்கே வந்து பார்த்தோன்னா போன்ஸ் என்ன பண்ணப்படல, ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகலை அண்ட் கேன் மூவ் ஃப்ரீலி இன் ரிலேஷன் டு ஈச் அதர். அது வந்து என்ன ஆகும்? ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். சினோவியல் ஜாயிண்ட்ஸ் ஹேவ் 4 மெயின் டிஸ்டிங்ஷன் ஃபீச்சர்ஸ். தே ஆர் ஷோன் இன் த டேபிள் 19.3. ஸோ நம்ம இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சினோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 போன்ஸ் இருக்குது. மேலே ஒரு போனு, கீழே ஒரு போன் இருக்குது. ஸோ அப்போ நடுவில் கேப்பாக தெரியுது இல்லையா? ஸோ அந்த கேப்பாக இருக்கிறது எல்லாமே கார்டிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். ரைட்டா? தென் இதில் வந்து பார்த்தோன்னா சினோவியல் மெம்ப்ரெயின், 2 போனை இணைக்கிற மாதிரி என்ன இருக்கும்? சினோவியல் மெம்ப்ரெயின் இருக்குது. அதில் ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்டிகுலர் கேப்சூல் இருக்குது. ஜாயிண்ட் கேவிட்டி கனெக்டிங் சினோவியல் ஃப்ளூயிடு. ஸோ 2 போனுக்கு இடையில் என்ன இருக்குது? ஒரு சினோவியல் ஃப்ளூயிட் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ இந்த கார்டிலேஜ் அந்த ஃப்ளூயிடு இது 2 ஃபில் பண்ணியிருக்கிறதுனால தான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சினோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே 2 போன் என்ன ஆகலை? ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகலை. சரியா? ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃப்ரீ மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தென் ஸோ இதனுடைய 19.3ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது? என்னுடைய ஃபியூச்சர் ஆஃப் சினோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேண்ட் ஸ்ட்ராங் ஃபைப்ரஸ் டிஷ்யூவாக இருப்பாங்க. ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா டு கனெக்ட் போன் டு போன், 2 போனை இணைக்கக்கூடியதாக இருக்கும். 2 சினோவியல் ஃப்ளூயிடு, எ ஸ்லிப்பரி ஃப்ளூயிட் வித் த கன்சிஸ்டன்சி ஆஃப் எக் ஒயிட் தட் இஸ் கண்டைன்டு வித் இன் த ஜாயிண்ட் கேவிட்டி. ஸோ இப்போ ஜாயிண்ட் கேவிட்டியில் வந்து பார்த்தோன்னா எக் ஒயிட் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் வளவளப்பாக இருக்கக்கூடியவங்க. ஸோ இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஆரிகுலர் கார்டிலேஜ் இன்டர் த ஜாயிண்ட். ஸோ அந்த ஆரிகுலர் கார்டிலேஜ் 2 போனுக்கு இடையில இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஸ்பேஸ் தான் ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு சொல்லுவோம். அதில் ஃப்ரிக்ஷன் ஏற்படாமல் தடுக்கிறது இந்த ஃப்ளூயிடு. அடுத்து ஆர்டிகுலர் cartilage. So glassy smooth cartilage that is spongy and covers the ends of bones in the joint. ஸோ அப்போ இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தோன்னா கிளாஸி ஸ்மூத்தாக இருக்கும். ரைட்டாக பளபளன்னு கண்ணாடி மாதிரி டைல்ஸ் மாதிரி மூடி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா 2 போனையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஜாயிண்ட்டில் மூடி வச்சுருக்கோம். இதனுடைய ஃபங்க்ஷன் டு அப்சர்வ் ஷாக் அண்ட் டு ப்ரிவெண்ட் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த எண்ட்ஸ் ஆஃப் போன்ஸ் இன் த ஜாயிண்ட். ஸோ இப்போ ஷாக் ப்ரிவெண்ட் பண்ணுது அண்டு த ஃப்ரிக்ஷனை தடுக்கக்கூடியது. ரைட்டா? அடுத்து ஜாயிண்ட் கேப்சூல். இது வந்து பார்த்தோன்னா டஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ தட் ஹஸ் 2 layers. வித் இன் த
வித் த ஃபைப்ரஸ் கேப்சூல் லையிங் அவுட் சைடு த சினோவியல் மெம்பரேனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய கேப்சூலு. இந்த இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்தால் த ஃபைப்ரஸ் கேப்சூல் ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரென்தன் த ஜாயிண்ட். ஸோ இந்த ஜாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. வைல் த சினோவியல் மெம்பரேன் லைன்ஸ் த ஜாயிண்ட் அண்ட் செக்ரேட் சினோவியல் ஃப்ளூயிட். ஸோ அப்போ இதில் சினோவியல் ஃப்ளூயிட் என்ன பண்ணுது, செக்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா skeletal system. ஸோ skeletal சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். The skeletal system provides the hard structure of framework to the human body which supports and protects the body. ஸோ skeletal system அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹியூமன்ஸில். ஸோ இப்போ இது என்ன பண்ணும், protects the body, ரைட்டா. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் லைக் போன்ஸ், கார்டிலேஜ், டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்காங்க லைக் போன்ஸு, கார்டிலேஜு, டெண்டன்ஸு அண்டு லிகமெண்ட்ஸ். ஸோ இந்த பார்ட்ஸ் தான் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் இருக்காங்க. இஃப் த skeleton is without joints no movement would takes place and the significance of human body will be no more than a stone, ரைட்டா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கெலிட்டனில் ஜாயிண்ட் இல்லை அப்படின்னா இங்கே என்ன இருக்காது, நோ மூமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அப்போ அங்கே என்ன இருக்காது, the take place and the significance of human body will be no more. ஸோ அப்போ நகரக்கூடிய அந்த அமைப்பே இல்லாமல் போயிடும் than a stone. On the basis of presence in the body, skeleton is of two types. ஒன்று வந்து பார்த்தோன்னா exoskeleton. It is the skeleton that is found on the exterior layer of the body and it basically originates from the embryonic ectoderm or mesoderm. இது எங்கே இருப்பாங்க அப்படின்னா like scales in the fishes, outer hard layer of the tortoise and feathers of the birds. It protects and preserves the inner organs. ஸோ exoskeleton இது எங்கே இருக்கும், எக்ஸ்டீரியர் லேயர் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இட் பேசிக்கலி ஒரிஜினேட் ஃப்ரம் த எம்ப்ரியானிக் எக்டோடர்ம். ஸோ எம்ப்ரியோவில் எக்டோடர்ம்லேருந்து உருவாகக்கூடியது, இல்லைன்னா மீசோடர்ம் நடுப்பகுதியிலேருந்து உருவாகக்கூடியது. ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மீனில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸு, அப்புறம் சில அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு. அடுத்து வந்து பார்த்தோன்னா அவுட்டர் ஹார்ட் லேயர் ஆஃப் டார்டாய்ஸ், ஆமையினுடைய ஓடு, ஃபெதர்ஸ் ஆஃப் பேர்டு. ஸோ இப்போ ஃபெதர்ஸ் ஆஃப் பேர்டு அப்படிங்கிறது பறவையினுடைய அந்த இறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெதர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா எண்டோஸ்கெலிட்டன். இட் இஸ் அ skeleton that is found inside the human body and it originate from the mesoderm. ஸோ எம்பரியானிக் மீசோடம், எம்பரியோஸில் நடுப்பகுதியிலேருந்து வரக்கூடியது இந்த எண்டோஸ்கெலிட்டன். these are found in almost all vertebrates and form the main body structure. ஸோ இப்போ இதை தான் பாடி ஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் skeleton அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the skeletal system serves 5 important functions in human body. என்னென்ன, it provides structure and shape of the body. ஸோ பாடிக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியது. it supports and surrounds the internal organs of the body. ஸோ இது எதை சப்போர்ட் பண்ணுது, இன்டர்னல் ஆர்கனை கரெக்டாக அதனுடைய பிளேஸில் இருக்கிறதுக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதும் இதுதான். அடுத்து வந்து பார்த்தோன்னா கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ், the two minerals that the body needs for important regulatory functions are stored inside the bones. ஸோ இப்போ போனில் வந்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் செய்யப்படுது. எது ரெண்டும், கால்சியமும் பாஸ்பரஸும். எதுக்காக இது தேவைப்படுது, the two minerals that the body needs the important regulatory functionக்கு இது ரெண்டும் தேவை. ஸோ அதை ஸ்டோர் எங்கே பண்ண வச்சுருக்கு, நம்ம எலும்புகளில். அடுத்து ரெட் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மெரோ. ஸோ அப்போ ரத்த சிவப்பணுக்கள் போன் மெரோஸில் தான் உருவாகுது. த போன்ஸ் ஆஃப் skeletal system act as levers ஃபார் மஸ்குலர் ஆக்ஷன். ஸோ இப்போ லிவர் ஆக்ஷனாக செயல்படக்கூடியது தான் இந்த போன்ஸு மஸ்குலர் ஆக்ஷனுக்கு. மஸ்குலர் மூவ்மெண்ட் would not be possible without the tendons ஃபைப்ரஸ் கார்ட்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அட்டாச் மசில் டு போன், மசிலையும் போனையும் அட்டாச் பண்ணக்கூடிய டிஷ்யூ, அதை தான் டெண்டன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் லிகமெண்ட்ஸ் ஃபைப்ரஸ் கார்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ தட் அட்டாச் போன் டு போன், போனையும் இணைக்கக்கூடியது லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் இங்கே தான் இருக்குது, ரைட்டா.